This video sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் அண்ணனுடைய பசங்க மீன்ஸ் என்னுடைய குழந்தைங்க சரிங்களா, ஒரு டிஷ்ஷுக்கு செய்யணும்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க. இதை வீடியோ எடுக்கலான்ட்டு சொன்னாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா அது நம்ம இப்போ தயிர் சாதம், அதே மாதிரி பழைய சாப்பாடு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு இது மாங்காய், அப்புறம் இது மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு வில்லேஜ் சைட்லலாம் பண்ணுவாங்க அந்த டிஷ்ஷு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம், அதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. எங்கள் பாப்பாங்க ஏதோ சொல்கிறாங்க ஏதோ செய்யணுன்ட்டு. இப்போ பாருங்கள், என்னோடய சின்ன பாப்பா கட் பண்ணது மேங்கோ கட் பண்ணுறாங்க. மேங்கோ கட் பண்ணிவிட்டு அந்த பவுலில் போடுவாங்க. இதை ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்லைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பவுலில் எடுத்து போட போகிறாங்க. அந்த பவுல் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டாங்க. இப்போ போட்டுருவாங்க. அந்த பவுலில் போட்ட பிறகு அதுக்கப்புறம் சில்லி பவுடர்னால் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூளாக இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சது கூட இருக்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும் சரிங்களா. அதை ஆட் பண்ணிட்டோம் கொஞ்சம் தேவைக்கு அளவு, அவ்வளோதான். அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னா. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இதை தான் சாப்பிடுவோமே விரும்பி. தயிர் சாதம் அதை பார்த்தாவே நம்மளுக்கு பாருங்களேன், வாயில் அப்படியே எச்சில் ஊறும் எங்களுக்கெல்லாம். ஏன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு சைடிஷ்டே இது தான். சைடிஷ் மீன்ஸு இந்த பழைய சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அதுக்கெல்லாம் நாங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்ட்டு சிம்பிளாக எங்கள் பாப்பாங்க செஞ்சாங்க. நான் கூட செய்யலை, நான் ஜஸ்ட் வீடியோ தான் எடுத்துன்னு இருக்கேன். என் பாப்பாங்க தான் முழுக்க இது செஞ்சது. ரொம்ப எம்மியாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறப்பவே உங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் பெரிய பாப்பா சாம்பிள் பார்க்குறாங்க. சாம்பிளை பார்த்துட்டு வா எம்மின்றாங்க. இப்போ எங்கள் சின்ன பாப்பாவும் சாப்பிட்றாங்க. வா இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, எம்மியாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருந்தால் நல்லா இருக்காது எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அதை கழுவி வச்சுக்க வேண்டியதான் சரிங்களா. இப்போ பிளேட்டில் போட்டு நம்ம யார் வேணுமுன்னா இப்போ அதை சாப்பிட்லாம். இது பாருங்கள், எங்கள் சின்ன பாப்பா அதை டெக்கரேஷன் எல்லாம் வேறு பண்ணுறாங்க. கருவேப்பிலை வச்சு, ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோம்ல, அதனால் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. டெக்கரேஷன் பண்ணால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், எம்மியாக இருக்கும் வந்துட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.